கியாமத் நாள் வரைக்கும் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் ஒரு சிறு கூட்டம் உண்டு என்று அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை தருகிறான். அவர்களுடைய வேலை நன்மையை விதைத்து தீமையை தடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நானாக சென்று இவர்கள்ட்ட எதுவும் நான் பேசல. நான் ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கிற போது இஸ்லாமிய இன்னிசை நிகழ்ச்சின்னு போட்டு பாட்டு பாடுகிற ஒரு பெண்ணுடைய படத்தை போட்டிருக்கிறார்கள். அங்க அது ஃபுல்லாத்தையும் மறைங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய பரப்புரையை முடிச்சுட்டு வரேன். என்னுடைய பரப்புரை அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்பது. இப்ப இந்த செய்தியை நம்ம பதிவிட்டிருந்தோம். அதற்கு அந்த சம்பந்தப்பட்ட பாடகி பதில் எழுதியிருக்காங்க. ஃபாத்திமா சபரிமாலா அவர்களே, நீங்க கண்டென்ட்டுக்காக என் ப்ரொஃபைல ஃபுல்லா தூங்காம செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே சூப்பரா 1.5 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. என்னோட ஃபோன் நம்பர் என் ப்ரொஃபைல்ல இருக்கு. நாகரீகமா பேச தெரிஞ்சவங்களா இருந்தா எனக்கு டைரக்டா கால் பண்ணி பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதையும் சம்பளத்துக்காக பேசக்கூடாது. ஒரு பொண்ணு போட்டோ ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாதுன்னா அப்போ நீங்களும் ஒரு பொண்ணு தான், உங்களோட போட்டோவை இஸ்லாம் அனுமதிக்குதான். இஸ்லாம்ல மாறிட்டு சபரிமாலான்னு பேரை வச்சிருக்கிறது ஹலாலா இல்ல புறம் பேசுறது ஹலாலா? நாகரிகமா பேசுங்க ஃபர்ஸ்ட், இல்லைன்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சும்மா யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் ஷார்ட்ஸ் போட்டுட்டு சம்பாதிக்க கண்டென்ட்டுக்காக முஸ்லீம் கம்யூனிட்டி பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தாதீங்க. சாரி கட்டுறது ஆபாசமா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காங்க. இதோடைய கவனத்துக்கு வருது. இப்ப இவங்களுக்கு பதில் சொல்லி இவங்களை திருத்தி இது நமக்கு ஆகிற வேலை இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா யார் ஃபர்தா பேணலையோ, யார் ஃபர்தாவை டைட்டா போடுறாங்களோ, யார் ஃபர்தாவை டிசைனர் ஃபர்தாவா போடுறாங்களோ, கல் வச்சு, எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு, ஸ்டோன் வச்சு அப்படின்னு அலங்காரத்தை தங்களோட ஃபர்தாவில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் தங்களுடைய முகம் முழுக்க அரிதாரங்களை அப்பிக்கொண்டு லிப்ஸ்டிக்கள் தான் தங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை என்று நம்புகிறார்களோ, அவங்களுடைய இந்த செயல் இஸ்லாத்துக்கு புறம்பானது என்பதை நாங்க தொடர்ந்து எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரியான சில ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதை ட்ரெண்ட் ஆக்கி இதுதான் சரி, இப்படி இருந்தா வாழ்க்கையில பெருசா முன்னேறலாம் என்று இவர்கள் இந்த சமூகத்துக்கு பெண்களிடம் கற்பிக்க முயற்சி செய்யறாங்க. நாங்கள் பொது சமூகத்துல இருக்கோம், நாங்கள் எல்லாரோடையும் இருக்கிறோம், எனவே இந்த பொது சமூகத்தில் கலப்பதற்கு இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தால் வாழ முடியாது, எனவே இந்த ட்ரெஸ் கல்ச்சர் எல்லாம் எங்களால ஃபாலோ பண்ண முடியாது என்பதை இவங்க நிரூபிக்க பாக்குறாங்க. எனவே இவர்களை திருத்துவது என்பது நம்முடைய வேலை அல்ல. இவர்களை பார்த்து யாரும் கெட்டு போயிடாதீங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. அதோட எங்களை ஒரு நிகழ்வுக்கு பேச அழைக்கக்கூடியவர்கள் நாங்க யாருன்னு தெரியாம, நாங்கள் எதை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாம, எதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்று தெரியாம, எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோமோ அதையே ஆதரித்து அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதுக்கே எங்களையும் அழைச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! எவ்வளவு பெரிய ஆளுமைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமாக இருந்து நான் ஹிஜாப் பேணல, மேக்கப்போட தான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னா பச்சை ஹராம், அக்மார்க் ஹராம், 100க்கு 100 ஹராம், இறைவனால் தடுக்கப்பட்டது. இறைவனால் தடுக்கப்பட்டதை செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடியவர்கள். நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பல குழந்தைகளை, பல அடுத்த தலைமுறை பிள்ளைகளை உங்களோட வழியிலே கூட்டிட்டு போவீங்கன்னா இது என்னது? இன்னொருத்தவங்க சூப்பர் சிங்கர்ல இருந்து பாடுறாங்களாமா. நாங்கள் இருக்கிற ஊர் பகுதிகளுக்கே அவர்கள் எல்லாம் பாடிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க என்ன பாடுறாங்கன்னு போய் பார்த்தோம்னா இதே மாதிரிதான், சேலைகளை கட்டி கொண்டு, எந்த விதமான ஹிஜாபும் இல்லை, ஃபர்தாவும் இல்லை, நல்ல ஜிகு ஜிகுன்னு புடவைகளை கட்டி கொண்டு நீங்க பாட்டு தானே பாடுறீங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி பாட்டு தானே பாடுறீங்க. எதுக்கு இந்த கண்களுக்கு மேல ரோஸ் கலர்ல ஏதோ அப்பிக்கிட்டு வர்றீங்களே, அது என்னது? நீங்க அல்லாஹ் ரசூலை பத்தி பாட்டு தானே பாடுறீங்க, உங்க உதடு முழுக்க செக்க செவேல்னு அப்பி கொண்டு வர்றீங்களே, அதுக்கு பேர் என்னது? நீங்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி பாட்டு பாடி பக்தியைத்தானே விதைக்க விரும்புறீங்க. உங்களுடைய ஐப்ரோஸ்லையும் உங்களுடைய இந்த ஐ லைனர்லையும் எதேதோ லைனர்ஸ் கொடுத்துருக்கிறீங்களே, அதுக்கு பேர் என்னது? பொம்மைக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி உங்க முகம் முழுக்க மேக்கப்புகளை பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்திருக்கீங்களே, இதுக்கு பேர் என்னது? நீங்கள் பாட்டு பாடி புகழ்ந்து அல்லாஹ் அல்லாஹ் இறைவனே அப்படின்லாம் கூப்பிடுறீங்களே, அந்த இறைவன் உங்களுக்கு ஒரு கண்ணு, மூக்கு, வாய், மொழி எல்லாத்தையும் கொடுத்து, கண்ணுக்கு பார்வை கொடுத்து, காதுக்கு கேட்கிற ஆற்றலை கொடுத்து, வாய்க்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்து வச்சிருக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ் நீ படைச்சது சரியில்லை, பாதி படைச்சு பாதி படைக்காம விட்டுருக்குற, அதனால இந்த பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு, இந்த மேக்கெல்லாம் பண்ணி, இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு
இதெல்லாம் நான் பண்ணி உன்னோட படைப்பை நான் சீர்திருத்தி இன்னும் பெட்டர் அண்ட் பெஸ்ட் ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க அல்லாட்ட சொல்றீங்க. அதானே இந்த மேக்கப்பு. எப்படி நீங்க சொல்றீங்க கண்டென்ட்டுக்காக பேசுறோம்னு? உங்களை யாருன்னே தெரியாததுக்கு முன்பாகவே அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்று தொடர் பிரச்சாரத்தை 2 மாத பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்து 2 லட்சம் பெண்களை சந்தித்து நாங்கள் இந்த பரப்புரை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அலங்காரத்தை வெளியில் காட்டுறதும் இல்லாம நாங்க பாட்டு பாடுறோம் அல்லா ரசூலை பத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த குப்பை கழிவுகளிலிருந்து எடுக்கிறீங்க தெரியுமா? சினிமா பாட்டுல இருந்து மெட்டு எடுக்கிறீங்க. அந்த சினிமா பாட்டுடைய ராகமே உலகத்துக்கே தெரியும். அது காதலும் காமமும் நிறைந்தது, கேவலமான பாடல்கள். அங்கிருந்து மெட்டை எடுத்து அந்த கேவலமான சாக்கடைக்குள்ள அல்லா ரசூலை பற்றி வார்த்தைகளை எழுதி படிக்கிறீர்கள். இதுல ஜோடி போட்டு வேற ஆளுக்கும் ஆணும் பெண்ணுமாக ஒரே மேடையில உட்காந்து தாளம் தட்டி ஜோடி போட்டு படிக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் எல்லாம் இஸ்லாமா? இதுக்கு பேரு ஹலாலா? நீங்கள் போடுற மேக்கப் ஹலாலா? நீங்கள் போட்டுக்கொண்டு வருகிற டிசைனர் பிளவுஸ் ஹலாலா? நீங்க தலையில ஒரு துணியை சுத்திட்டு வர்றீங்க, சேலை பட்டு சேலை கட்டி வர்றீங்க, சிங்கிள் ஃபிளீட் கட்டிட்டு வர்றீங்க. இது ஆபாசம் கிடையாதா? நீங்க பின்னாடி வந்து கல்லு வச்சு உங்க பிளவுஸ் ஃபுல்லா கல்லு ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு எல்லாம் போட்டு வச்சு வர்றீங்க, அரக்கை வச்சு போட்டு வர்றீங்க ஆரி ஒர்க் வச்சு. நீங்கள் நடந்து போகிற போது உங்கள் முதுகெல்லாம் தெரியுது, பளபளன்னு உங்கள் கழுத்து தெரியுது. ஆபாசம் கிடையாதா? இஸ்லாத்தில் இதற்கு பேர் ஆபாசம் தான். நீங்கள் என்ன உடை நீங்க அணிந்திருக்கிறீங்களோ அதற்கு மேல ஒரு லூசான துணி, உள்ள என்ன துணி போட்டிருக்கீங்கன்னு தெரியாதவாறு ஒரு மேலாடையை போர்த்தி கொள்ளுங்கள். இது இறைவன் இஸ்லாமிய பெண்களுக்கு இட்ட கட்டளை. நீங்க இஸ்லாமிய அடையாளத்துல போறோம், தலைக்கு ஒரு துணியை மட்டும் சுத்திக்கிட்டு மேக்கப் அப்படிங்கிறதுலயும் நீங்க சேலை கட்டி கொண்டு பளபளன் பட்டு சேலைகளை கட்டி கொண்டு போவது அப்படிங்கிறது, இதற்கு பெயர் மேனா மினிக்கி என்று தமிழில் ஒரு பெயர். தங்கள் மேனியை அலங்காரப்படுத்தி மினிக்கு கொண்டு வெளியே செல்பவர்கள். இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகுமா இஸ்லாத்துக்கு? இது ஹலாலா? அவ்வளவு ஆண்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு மேக்கப்போடையும் பளபளன்னு உட்கார்ந்து பாடல்களை பாடுகிறீர்கள் என்றால் எதற்கு ஆண்கள் உங்களை அழிக்கிறார்கள்? நீங்கள் எதற்கு அங்கு சென்று பாடுகிறீர்கள்? இப்போ தூங்காம நைட்டு ஃபுல்லா உங்க ப்ரொஃபைல செக் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? உங்களோட ப்ரொஃபைல பாக்குறதுக்கு தூங்காம நைட் ஃபுல்லா செக் பண்ண வேண்டிய தேவையில்லை. 10 விஷயத்த பார்த்தாலே போதும், நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னார் யார் அப்படின்னு செக் பண்ணி 5 நிமிஷத்துல சொல்லிட முடியும் இவங்க யார், இவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு. குறுக்கு சிறுத்தவளைங்கிற பாட்டுக்கு எடுத்து ரசுல்லாவையும் அல்லாவையும் இணைத்து பாட்டு பாடியிருக்கீங்களே, இது பத்தாதான் நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? இதுக்கு நைட்டு ஃபுல்லா வேற நாங்க தூங்காம இருந்து பார்க்கணுமா? 1.5 மணி நேரம் ஸ்பீச்ல என்ன பேசியிருக்கோங்கிறத நான் அப்படியே வெளியிடுறேன். 1.5 மணி நேரம் ஸ்பீச்ல நான் பேசியிருக்கேங்கிறத அப்படியே வெளியிடுறேன். உங்களை பத்தி தான் பேசியிருக்கேனான்னு சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. ஒரு மேடைக்கு வருகிற போது கூட எப்படி பெண்கள் நாங்க கலைத்துறையில வந்து நாங்க கலையை வளர்க்குறோம்னு வந்தா அது பல இடங்கள்ல கொலையாத்தான் முடியும். அதனாலதான் சினிமா துறை இஸ்லாம் ஹராம்னு சொல்லியிருக்கு. எதையெல்லாம் நாங்கள் இந்த சமகாலத்தினுடைய நாகரிக முற்போக்குல போய் நாங்க இஸ்லாத்தை வழங்க வைக்கிறோம்னு சொல்லி போடாங்களோ அது எல்லாமே ஹராம்ல தான் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபுட் விளாக் போடுறோம்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு முரண்பட்டு எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள், மேக்கப் பண்றோம் நாங்க பியூட்டிஷியனா இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லா விதமான கூத்துக்களையும் கேவலங்களையும் இஸ்லாத்துல பரப்பக்கூடியவர்கள், இந்த மாதிரியான பாட்டு பாடுறோம்ங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து ஃபுல் மேக்கப்ல சேலைகளோடு போய் மேக்கப் பண்றோம் அப்படின்ட்டு இந்த சூப்பர் சிங்கர்ல பாடுனாங்க அப்படின்னா சூப்பர் சிங்கர்ல எல்லாத்துலயும் டபுள் மீனிங் தான். எந்த கேவலங்களையும் அவர்கள் விட்டு வைப்பது கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறவங்க தான். இப்ப இதை ஆடலும் பாடலுமாக ஆற்றுவதற்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க இஸ்லாமிய களங்களை. இதை இஸ்லாம்ங்கிற ஒரு வடிவத்துல கொண்டு வந்து மக்களிடத்துல இதை பரப்ப பாக்குறீங்க. அதையும் பெண்களை கொண்டு என்னைக்கு நீங்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே கேடு காலம். என்னைக்கு மேக்கப் பண்ண பெண்களை கொண்டு, சேலை கட்டி கொண்டு வந்த பெண்களை கொண்டு, ஜிகு ஜிகுன்னு டிசைனர் பிளவுஸுகளை போட்டு கொண்டு வர்ற பெண்களை கொண்டு என்றைக்கு இஸ்லாம் என்ற பெயரில் இங்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறதோ அன்றைக்கே கேடு காலம் ஆரம்பம். நாங்க சம்பளத்துக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறோம், யூடியூபுக்காக, என்னது இன்ஸ்டாகிராமுக்காக, ஃபேஸ்புக்காக, கண்டென்ட்டுக்காக நீங்க வேலை செய்றீங்க, இதை போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வேற வேலை பழப்பு கிடையாதா? விதவைகளுக்காகவும் அனாதைகளுக்காகவும் சிறைப்பட்டோருக்காகவும் அவங்களுடைய மாச மளிகை ஜாமா, அவங்களுடைய வாழ்வாதாரம், அந்த வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுங்கிறதுக்காக உயிரை அடமான வச்சு அல்லாட்ட மன்றாடி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க செஞ்சு கொண்டிருந்த வேலையை விட்டு விட்டு இனி ஒரு பிள்ளை கல்வி கிடைக்கலங்கிறதுக்காக மரணிச்சு விடக்கூடாதுங்கிறதுக்காக இருந்த அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செஞ்சுட்டு மாசம் ₹1,00,000 சம்பளத்தை விட்டுட்டு சமூகத்துக்காக செஞ்சு கொண்டிருக்கிறோம். யார் சம்பளத்துக்காக வேலை செய்கிறார்கள்? நீங்க வந்து அதே மேடைக்கு உங்களுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துட்டாங்க.
பணம் கொடுத்தாதான் நிகழ்ச்சிக்கு வருவீங்க நீங்க. எங்களுக்கு நாங்க வந்து டிராவலிங் அலவன்ஸ் கூட கொடுக்கல. என்னோட அசிஸ்டன்ஸ் 2 பேர், என்னோட டிரைவர், யாருக்குமே டிராவலிங் அலவன்ஸ் கூட அன்னைக்கு கொடுக்கல. அன்னைக்கு அவ்வளவு பெரிய தகராறு, கை கலவரம். இதெல்லாம் என்ன நிகழ்ச்சி நீங்க ஒருங்கிணைக்கிறீங்கன்னு நாங்க கேள்வி கேட்க போக அது உங்களுக்கு சமூகத்தை பற்றி தெரியுமா? மாணவர்களுடைய வழி தெரியுமா? பிள்ளைகளுடைய பிரச்சனை தெரியுமா? பிள்ளைகளுடைய உயிர் இங்கு கல்வி பிரச்சனையில் செத்து கொண்டிருக்கிறது என்பது தெரியுமா? பாலியல் வன்கொடுமையால் செத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பற்றி தெரியுமா? அதற்கான போராட்டங்களை பற்றி தெரியுமா? பெண்கள் பாதுகாப்பிற்காக என்ன செய்வது என்பது தெரியுமா? இல்லை பெண் விடுதலைக்காக என்ன வேலை செய்வது என்று தெரியுமா? எப்படி கம்மியா ட்ரெஸ் போடலாம், எப்படி இடுப்புல கயிறு கட்டி கொண்டு ட்ரெஸ் போடுறது, எப்படி அலங்காரத்தை வெளியே காட்டுறது, எப்படி மேக்கப் பண்றது, எப்படி ஃபில்டர் போட்டு பளன்னு முகத்தை காட்டி நம்ம வியாபாரத்தை பெருக்குவது, எப்படி ஜிகு ஜிகு என்று சேலை கட்டுவது, எப்படி டிசைனர் பிளவுஸ் போடுவது, எப்படி நெயில் பாலிஷ் போடுவது, இதெல்லாம் தானே நம்ம கத்து வச்சிருக்கோம் அந்த உலகத்துல. இதெல்லாம் தானே பெண்களுடைய மிக முக்கியமான தேவையாக இந்த உலகத்துல இருக்குது. இதுக்காக தானே பெண்கள் பிறந்திருக்கிறாங்க இந்த உலகத்துல. தாங்கள் ஒரு அழகு பதுமையாக, தாங்கள் ஒரு ஜிகு ஜிகு பொம்மையாக தங்களை வெளியில் காட்டிக் கொள்றதுக்கு தானே நாங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். அப்படியே இஸ்லாம்ங்கிற பேர்ல இருந்து ஃபர்தா போட்டா கூட டிசைனர் ஃபர்தா போடுங்க, ஃபர்தா ஃபுல்லா ஸ்டோன் இருக்கணும், ஜிகு ஜிகுன்னு மக்கனா போடுங்க, அந்த ஷால் ஃபுல்லா ஸ்டோன் இருக்கணும், அந்த ஷாலையும் கழுத்துக்கு மட்டும் கட்டி கொண்டு வாங்க, தங்களோட உடல்ல எதையெல்லாம் மறைக்கணுமோ அந்த ஷால் அதையெல்லாம் மறைக்கவே கூடாது. ட்ரெண்டிங்காக எப்படி இந்த மக்கனா இந்த ஹிஜாப் போடுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டு ட்ரைனிங் கொடுங்க. எப்படி ஹிஜாப் ஸ்டைலிஷா இருக்க முடியும்? எப்படி ஹிஜாப் ட்ரெண்டிங்கா இருக்க முடியும்? ட்ரெண்டிங்காவோ ஸ்டைலிஷாவோ இருக்கிறது எப்படி ஹிஜாபா இருக்க முடியும்? நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய பெண்களை எல்லாம் வந்து கேவலப்படுத்தாதீங்க. நான் நேரடியாவே கேட்கிறேன், எதன் அடிப்படையில் நீங்கள் இஸ்லாமிய பெண்கள் சொல்லுங்களேன். நீங்க களிமா சொன்னது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமானது, உங்களுக்கும் படைத்த இறைவனுக்குமானது. வெளிப்பார்வைக்கு நீங்கள் எதன் அடிப்படையில் இஸ்லாமிய பெண் சொல்லுங்களேன். நான் தெளிவாவே கேட்கிறேன். உங்களை மட்டும் இல்ல, உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, உங்களை போலவே இருக்கிறாங்களே இன்ஃப்ளூயன்சர்ஸ், எதன் அடிப்படையில் இஸ்லாமிய பெண்கள்? தலைக்கு துணியை மட்டும் சுத்திட்டு வர்றதுனால அவங்க இஸ்லாமிய பெண்ணா? உடல் முழுவதையும் மறைத்து கொண்டிருக்கிறார்களா? எத்தனை பேணுதலாக இருக்கணும்? இந்த கோன் மெகந்தி வைக்கிறது, நெயில் பாலிஷ் போடுறது, மேக்கப் பண்றது, லிப்ஸ்டிக் போடுறது, இதெல்லாம் செய்யும் போது இவங்க இஸ்லாமிய பெண்கள் கிடையாது, வேற பெண்கள் தான் செய்வாங்க. நீங்கள் எதன் அடிப்படையில் இஸ்லாமிய பெண்கள்? மற்ற சமூகத்து பெண்கள் கூட நாகரிகமாக உடை அணிந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் கொண்டைய வந்து தூக்கி உச்சிக்கு போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இடுப்புல கயிறை கட்டிக்கிட்டு டைட்டா. இடுப்பில் கயிறை கட்டுவது என்பது ஒரு பெண்ணுடைய உடல் உறுப்புகள் வெளியில தெரியணும், ஈர்ப்பாக வெளியில தெரியணும். எதையெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸுன்னு போட்டு மறைக்கிறோமோ அதெல்லாம் வெளியில தெரியணுங்கிறதுக்காக கட்டப்படுவது இடுப்பு கயிறு. அந்த இடுப்பு கயிறை டைட்டா கட்டிக்கிட்டு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம். நம்ம காலில் போட்டிருக்க சுடிதார் பேண்ட் ஃபுல்லா டிசைனா இருக்கு, ஸ்டோன் வச்சிருக்கு. அந்த ஸ்டோன் தெரியணுங்கிறதுக்காக அந்த சுடிதாரோட டாப்பு மேலே ஏத்தப்பட்டிருக்கு. மற்ற சமூகத்து பெண்கள் கூட இப்படியெல்லாம் உடையணிந்து கொண்டு வர்றது கிடையாது. ஆனால் இஸ்லாம் என்ற பெயர்ல இருந்து கொண்டு இப்படியான விஷயங்களை எல்லாம் செய்கிற போது எதன் அடிப்படையில் நீங்கள் இஸ்லாமிய பெண்கள்னு சொல்லுங்களேன். நான் விளங்கிக்கிறேன், நாங்கள் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள், எங்களுக்கு அவ்வளவு இஸ்லாம் தெரியாது. பேரை கூட ஃபாத்திமான்னு வச்சுக்கிட்டு சபரிமாலாவையும் சேர்த்து வச்சிருக்கோம் நாங்க. எங்களுக்கு இஸ்லாம் அவ்வளவுக்கா தெரியாது. நீங்க சொல்லுங்களேன், எதன் அடிப்படையில் இஸ்லாமிய பெண்கள்? இஸ்லாமிய பெண்கள்னா இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்களேன் சமூகத்துக்கு. ஏன்னா இந்த அன்னையரே கண்ணியரே கொஞ்சம் நில்லுங்க, ஃபாத்திமா நாயகம் பற்றி நீங்க அவங்களுடைய சரிதம் கேளுங்கன்னு நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகுதானே எங்களுக்கு தெரியுது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நாங்க எதையும் படிக்கல, நாங்க எதையும் விளங்கல, நாங்க எதையும் ஃபாலோ பண்ணல. அல்லாஹ் எங்களுக்கு வந்து ஆசிரியனாக இருந்து எதையும் சொல்லி கொடுக்கல. அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம். நீங்க சொல்லிக் கொடுங்க, இஸ்லாமிய பெண்கள்னா எப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருந்தா இஸ்லாமிய பெண் சொல்லுங்க, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்க. உருகி உருகி பாடுறீங்க அல்லாஹ் ரசூலை பற்றி. அல்லாஹ் பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? அது சொன்னது எல்லாத்தையும் நீங்க மீறித்தான் உங்களுடைய உடை அலங்காரத்தின் வடிவில் செஞ்சுட்டு இருக்கீங்க. ரசூல்லாவை பற்றி சினிமா பாட்டு மெட்டெடுத்து பாடுறீங்களே, அந்த ரசூல்லா வந்து பெண்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, எதையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் உங்களுடைய உடை உங்களுடைய மேக்கப் வழியாக சிறப்பா செய்யறீங்க. அல்லாஹ் ரசூலை மீறி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அறத்தலைக்கு துணியை போட்டுக்கொண்டு அல்லாஹ் ரசூலை பற்றி பாட்டு பாடுறீங்க. என்னது? இதை வந்து என்கிட்ட தனியா போன் பண்ணி பேச வேண்டியதானே, என்கிட்ட தனியா கால் பண்ணி பேச வேண்டியதானே அப்படின்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தி கொண்டிருந்தா, அப்படி பண்ணாதமா, இது உனக்கு பாதிப்பு அப்படின்னு உங்களுக்கு போன் பண்ணி பேசலாம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி பேசி பல தரப்பு பெண்களும் வந்து இதை பார்த்து இன்னும் மோசமாகி
நீங்க இப்படி இருங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கும்போது நாங்களும் அந்த தளத்துலதான் பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு வியூஸ் எல்லாம் எங்களுக்கு வராது, உங்களுக்கு ஷேர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வராது. நாங்க பேசக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல யாராவது ஒருத்தராவது திருந்திர மாட்டாங்களாங்கிற ஆதங்கத்துலதான் இந்த வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு, அல்லாஹ்வை பார்க்கிற போது, நீ போன மேடையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ என்ன பண்ண, இவங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு பேசாம வந்தியா அப்படின்னு அல்லாஹ் கேட்டா நான் வாய்மூடி மௌனியாக இருக்க முடியுமா? அன்னைக்கு நான் சொல்லணும்ல, இல்ல நான் உனக்காக நான் பேசினேன், என்னுடைய இறைவனை என்றைக்காவது ஒரு நாள் சந்திக்க வேண்டி இருக்குமே, அன்றைக்கு நீ தீமையை தடுக்கிறதுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய வாயால் பேசினேன், என்னுடைய செயலால் தடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வேணும்ல. அதுக்காக இந்த வேலையை நாங்க செய்யறோம், உங்களுக்காக செய்யல, படைத்த இறைவனுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா நாங்க ஏமா வேலையை விட்டுட்டு வரணும், நாங்க இந்த சமூக களத்துல வந்து போராடணும், நகை நட்டுகளை அள்ளி போட்டு கொண்டு டிசைனாக அள்ளி போட்டு கொண்டு வர்றீங்க. என்னோட ஆன்டிக் ஜுவல்ஸ், என்னோட கோல்டு எல்லாத்தையுமே ஏழை பிள்ளைகளின் படிப்புக்குன்னு கொடுத்துட்டு தான் நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன். இறைவன் எங்களுடைய உள்ளத்தை கழுவி சுத்தம் செய்தான், இதுல இருந்து வெளியே கொண்டு வந்தான். இதுதான் இஸ்லாம்னு இறைவன் நேரடியாக படிப்பிச்சு தந்தான். எங்களை வந்து நீங்க கேக்குறீங்க சம்பளத்துக்காக வந்து வேலை செய்யறீங்க, காசுக்காக வேலை செய்யறீங்க, பணத்துக்காக வேலை செய்யறீங்கன்னு. நாங்கள் எல்லா கார்களையும் பார்த்தோம், எல்லா பங்களாக்களையும் பார்த்தோம், எல்லா விதமான ஸ்டார் ஹோட்டல்களையும் பார்த்தோம், எல்லா விதமான ஆடம்பரங்களையும் பார்த்து விட்டு இதில் எதுவுமே இல்லை, இதில் நிம்மதி கிடைக்கல, இதெல்லாம் நம்மளை ஏமாத்தி இருக்கு, இதெல்லாம் உலகத்தினுடைய மாயை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்படியே இஸ்லாம் என்ற தளத்திற்குள் இறைவன் கொண்டு வந்து நீ இந்த மக்களுக்காக வேலை செய்யணும் ஒரு வேலையை கொடுத்துருக்கான். அதனாலதான் இந்த சோசியல் மீடியால இருந்து இந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதன் வழியாகத்தான் விதவைகளை கண்டுபிடிச்சோம், இதன் வழியாகத்தான் ஆதரவற்ற பெண்குழந்தைகளை கண்டுபிடிச்சோம், இதன் அவ்வளவு கஷ்டத்திலையும் கூட ஹலாலா நிக்கணுங்கிற பெண்களை கண்டுபிடிச்சோம். நான் மேக்கப் பண்ண மாட்டேன், நான் அலங்காரம் பண்ண மாட்டேன், நான் அல்லாஹ் ரசூலுக்கு மீறி செயல்பட மாட்டேன், உயிரே போனாலும் சரி வட்டிக்கு உடன்பட மாட்டேன் இப்படின்னு வாழக்கூடிய அற்புதமான பெண்மணிகளை இதன் வழியாக தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அவர்களுக்கு உதவி போய் சேர்றது பாக்கியம் இல்லை, அவர்களுக்கெல்லாம் அந்த மூமின்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்ததே அது எங்களுக்கு பாக்கியமாக இறைவன் தந்தான். நாங்க இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? துபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு, இந்த மேக்கப் எப்படி பண்ணணும், இந்த மேக்கப் பண்றதுக்கு இந்த கிட் இருக்குது, இந்த பிராண்ட் இருக்குது, இந்த கடையில போய் இதை வாங்குங்க, அந்த கடையில போய் அதை வாங்குங்க, இந்த கடையில போய் இதை சாப்பிடுங்க. இதுக்கு தானே உங்களோட சோசியல் மீடியா. எல்லாமே சினிமா, எல்லாமே சினிமா கூத்து, எல்லாமே சினிமா பாடல்கள், எல்லாமே சினிமா பாடல்களுடைய வக்கிரங்கள். அங்கு காதலும் காமமும் தான் நிறைந்து வழியும். ஒரு சமூகத்தை ஒழுக்கக்கேடான சமூகமாக மாத்துறதுக்கு இதுதான் கருவி அப்படின்னு இன்னைக்கு மிக லாபகமாக இந்த சமூகத்தை கெடுக்கிறதுக்கான டூலா சினிமான்ற கருவி பயன்படுது. அந்த சினிமாங்கிற கருவிக்குள்ளதான் நீங்களும் இருக்கிறீங்க, அந்த சினிமாங்கிற இசைக்குள்ளதான் நீங்களும் இருக்கிறீங்க. அந்த சினிமாங்கிற இசைக்குள்ள அந்த கருவிக்குள்ள இருந்துகிட்டு தான் இன்னைக்கு இஸ்லாமிய அப்படிங்கிற போர்வையில் இருந்து கொண்டு இந்த வேலைகளை செய்யறீங்க. இத இஸ்லாம் என்ற தளத்துல சினிமா ஹராம், இஸ்லாம் என்ற தளத்துல சினிமாவோட இசை ஹராம், இஸ்லாம் என்ற தளத்துல சினிமாவின் காதல் ஹராம், இஸ்லாம் என்ற தளத்துல ஒரு குரலுக்கு இன்னொரு குரலை மாத்தி கொடுக்கிறது, டப்பிங் இருக்கே டப்பிங், ஹதீதுகளே இருக்கிறது. ஒருவரை போல இன்னொருவர் போல செய்யாதீர்கள், அவங்களுக்காக நீங்க பேசாதீங்க, இந்த உலகத்தையே சுருட்டி கையில கொடுப்பதாக இருந்தாலும் அதை செய்யாதீர்கள். நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த விஷயம், அதை நாங்க எப்படியும் உயிர்க்கும் நிகராக நாங்க பாதுகாக்கணும், நாங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்பதான் மறுமையில் நாங்க அவங்களை சந்திக்க முடியும், அவங்களோட பாராட்டை பெற முடியும், அவங்க கையால ஒரு அவார்டு வாங்க முடியும். அந்த அவார்டுக்காக காத்திருந்து தான் இந்த பணிகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் கேவலமானது, இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை. எங்களுக்கு வருவோர் போவோர்லாம் குப்பையை கொட்டிட்டு போவாங்க எங்க மேல, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. இது எல்லாமே நாங்க சம்பளத்துக்காக செய்யறதாவே இருக்கட்டும், இது எல்லாமே நாங்க காசுக்காக செய்யறதாவே இருக்கட்டும், அவ்வளவுதான் உங்களால சொல்லிட்டு போக முடியும். இறைவன் என்னுடைய மீசான் தராசுல எதை வைப்பான் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நாங்க இந்த வேலையை செய்யறோம். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஆனா ஒரு விஷயத்த மன்னிக்கவே முடியாது, சினிமா பாடல்கள்ல கேவலமான ஆபாசம் நிறைந்த பாடல்களை எல்லாம் எடுத்து அந்த டியூனை எடுத்து நாங்க பாட்டு பாடுறோம்னு ஆணும் பெண்ணுமாக ஜோடி போட்டு எங்கள் நபிகளாரையும் அல்லாஹ்வையும் சேர்த்து வச்சு நீங்க பாட்டு பாடி நீங்க பாடுவீங்க, அந்த வீடியோவை வெளியிடுவீங்கன்னா நாங்கள் இஸ்லாமிய சமூகத்தின் பெண்கள் எல்லாரும் மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்று சேர்ந்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.
மெட்டு கட்டுறதுக்கு உங்களுக்கு நல்ல மெட்டு கூட கிடைக்காதா? இந்த பிரெயினுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. 28 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிருச்சு அப்படின்னா, 20 நாளைக்கு மேல ஒரு விஷயத்தை தொடர்ந்து வேலை நடக்குது அப்படின்னா, இந்த பிரெயினுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அது தானாகவே அதை நோக்கி தகவமைக்கப்படும். வருஷ கணக்குல இந்த பாடல்கள் கேட்டிருக்கிற மனித மூளைக்குள்ள கொண்டு வந்து அதே டியூன்ல அல்லாஹ் ரசூலை ஏற்றி வைத்து பாடுறீங்களே, குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். திருந்துங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கான காரணத்தையும் சொல்றோம். இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக வந்த நபி, அவங்க மீது யாரும் இருட்டை போட்டு விட முடியாது. ஆனால் நாங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கப்படுகிற எங்களுடைய நபிகளாரினுடைய விஷயங்களை எடுத்து நீங்க இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுவீங்க அப்படின்னா அதை நாங்கள் வன்மையா கண்டிக்க வேணாமா? இதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணுங்கிற அளவுக்கு தான் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. இஸ்லாம்ங்கிற போர்வையில இங்க வெளியில இன்ஃபுளுசஸ்ங்கிற பேர்ல 1,00,000 பேர், அது எந்த சோசியல் மீடியாவா வேணா இருக்கட்டும், 1,00,000 பேர் ஃபாலோவர்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா போதும், உங்க பண்ற ஆட்டமும் அலப்பறையும் தாங்க முடிய மாட்டேங்குது. இந்த கடையில போய் அதை வாங்குங்க, அந்த கடையில போய் இதை வாங்குங்க, இந்த இதை ஷாப்பிங் பண்ணுங்க, இந்த டிசைனை செருப்புல கூட கல்லு வச்சிருக்கணும், மேக்கப் போடுங்க, மேக்கப் கிட்டுகளை வாங்குங்க, இறைவன் படைத்த படைப்பு சரியில்லை, நீங்க இதெல்லாம் மாத்தி உங்க உருவத்தை மாத்துங்கன்னு சொல்லி கொடுக்கிற இறைவனுடைய படைப்புக்கு எதிரான வேலை இஸ்லாத்துக்குள்ள இருந்து இஸ்லாமிய அடையாளங்கள்ல செய்றீங்களேங்கிறதா எங்களுடைய எதிர்ப்பு. வெளியில இருந்து எவ்வளவு பேர் செய்யறாங்க, உலகமே செய்யுது. பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்லும் போது எங்களுக்கு இதை பிடிக்கலன்னு நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாதா? நாங்க இப்படித்தான் இருப்போம், எங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, நாங்களாம் ஒரு கூட்டமா சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னு இந்த மேக்கப் பண்ற அலங்காரத்தை வெளியில் காட்டுகிற பெண்கள்லாம் சேர்ந்து ஒன்னா இருந்து ஒரு வேலையை செய்கிற போது, இல்ல நாங்க வந்து அலங்காரத்தை வெளியில் காட்ட மாட்டோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கோம் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு, நாங்க அலங்காரத்தை வெளியில் காட்ட மாட்டோம், இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய விஷயங்களை நாங்க வெறுக்கிறோம், அருவருப்பா பாக்குறோம், நாங்க வந்து இதை ஒதுக்கி தள்ளுறோம், நாங்க இம்மையை தேர்ந்தெடுக்கல, நீங்க இம்மையை தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க பணத்துக்காக, நாங்க இம்மையை தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இதை பிடிக்கலன்னு சொல்லக்கூடாதா? இறை நம்பிக்கையற்றவர்கள் செய்யற வேலையை விட மிக மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குழப்பத்தை விளைவிக்காதீர்கள் என்று சொன்னால், நாங்க சமாதானவாதிகள், நாங்கள் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தல, நீங்க தான் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அந்த மாதிரியான மனிதர்களை இன்றைக்கு நாங்கள் நேரில் பார்க்கிறோம். இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிற பேர்ல நேரில் பார்க்கிறோம். பெண்களாக இருந்து இஸ்லாமிய அடையாளத்தோடு அதிகமாக இன்றைக்கு இந்த வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக தான் இந்த வீடியோ மறுபடியும் நான் சொல்றேன். இவர்களை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். இவர்கள் வழிகெடுப்பவர்கள், இவர்கள் அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடியவர்கள், இவர்கள் உடல் அழகை வெளியில் காட்டக்கூடியவர்கள், தங்களுடைய ஆடைகளில் கண்ணாடியையும் ஜிகுனாவையும் ஸ்டோன்ஸையும் ஏற்றி கொண்டு வந்து பல என்று வந்து இந்த சமுதாயத்தின் மீது இருட்டை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது போன்ற பெண்களை நம்பாதீர்கள். சினிமாவிலிருந்து எடுக்கப்படுகிற எதுவும் ஹராம் தான். சம்பாதிக்கிறதுக்கு கண்டென்ட்டுக்காக முஸ்லீம் கம்யூனிட்டி பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தாதீங்க. அதனால மறுபடியும் கடைசியா இந்த கேள்வியை கேட்டு நான் முடிக்கிறேன். எதன் அடிப்படையில் முஸ்லீம் பெண்கள் என்று இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மேக்கப் பண்ணக்கூடிய பெண்கள், இந்த பியூட்டிஷியன் வேலையை செய்யக்கூடிய பெண்கள், அதை விளாகுகளாக போட்டு ஊராக இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் எடுத்து தங்களுடைய விளாகுகளில் போட்டு சீர்கெடுக்கக்கூடிய பெண்கள் எதன் அடிப்படையில் முஸ்லிம் பெண்கள் என்று சொன்னால், எங்களுடைய சிற்றறிவில் நாங்கள் ஏற்றிக்கொள்வோம் என்பதை மட்டும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.